அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. கையை உள்ள விடாதீங்க. குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? கை நீட்டாதீங்க தருவேன். பிரபல யூடியூபர் இர்ஃபான் பார்த்துட்டிங்கன்னா, இர்ஃபான் அப்படிங்கிற பேரை பார்த்தாலே சச்சே அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது இப்போல்லாம் அவர் பேரை வரப்ப. அவர் வந்து ஒரு ஃபுட் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அப்புறம் பெரிய பெரிய பிரபலங்களெல்லாம் பேட்டி அளிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார். இப்போ ரீசெண்டாக ரம்ஜான் முடிஞ்சிச்சு. அப்போ அவரும் அவரோட ஒய்ஃபும் பார்த்துட்டிங்கன்னா, காருக்குள்ளே உட்காந்து எல்லாருக்குமே வந்து ஏழை மக்களுக்கு தானம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ரொம்பவே அவங்கள கேவலப்படுத்தி ரொம்பவே அவங்கள கேவலமாகவும் பேசி வீடியோ போட்டிருக்காங்க. கையெல்லாம் யாரும் காருக்குள்ளே விடாதீங்க, நாங்கள் வந்து எல்லாருக்குமே தருவோம்ல, அந்த மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தானம் வாங்கினவங்க எல்லாத்தையுமே வந்து கேவலமாக பேசி அவங்களையுமே கிண்டல் பண்ணி சிரித்து வீடியோவும் போட்டிருக்காரு. ஏன் காருக்குள்ளே இருந்து இறங்கி வந்து இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணால் என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் வந்தது எப்படின்னு பார்த்துட்டீங்க. இந்த மக்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரும். எப்படி பணம் சம்பாரிச்சிருப்பாங்க, எல்லாமே அவங்க காசு தானங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் யாரும் வளர்த்து விடாதீங்க.